வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஐயனார் துணை சீரியலில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த தமிழ் புத்தாண்டு நமக்கு மட்டும் இல்லை, ஐயனார் குடும்பத்துக்கும் நல்லதா அமையணும்னு நாம் எல்லாருமே வாழ்த்திடுவோம். கல்யாணத்துக்காக கோவிலில் வந்து எல்லாரும் உட்காந்துருக்காங்க. சேரன் கூட பாண்டியன், பல்லவன், சோழன் 4 பேரும் இருக்காங்க. அங்கே சந்தா மணப்பெண்ணா அழகாக தயாராகி நிற்க அவங்க கூட நிலா மட்டும்தான் இருக்காங்க. பாண்டியனே அப்படின்னு பல்லவன் கூப்பிட அவர் என்னன்னு பார்க்குறாரு. வானதி அக்கா கல்யாணத்துக்கு வருவாங்களா அப்படின்னு அவர் கேட்க, நேற்று நைட்டு நடந்த சண்டையை யோசிச்சுட்டு தெரியலையேங்கிறாரு பாண்டி. தெரியலையா? மறுபடியும் சண்டை போட்டிங்களா என்ன அப்படின்னு பல்லவன் கொஞ்சம் ஆச்சரியமா கேட்குறாரு. அதை சண்டைன்னு சொல்ல முடியாது, கோவமா பேசிட்டு ஃபோனை வச்சுட்டா, அதை மனசுல வச்சுக்கிட்டு வராம இருந்துருவாளோன்னு தோணுதுங்கிறாரு பாண்டி. உன் கூட சண்டை போட்டதுக்கெல்லாம் சேரன் என் கல்யாணத்துக்கு வராம போயிடுவாங்களா என்னன்னு பல்லவன் கேக்குறாரு. கொஞ்சம் யோசிச்சுட்டு தெரியலையேங்கிறாரு பாண்டி. பாப்போன்னு அவரு சொல்ல பல்லவனும் சோழனும் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. பாவண்டா இந்த பாண்டின்னு. பல்லவன் அந்த சைடா திரும்ப அங்க வானதி ஒரு கிஃப்ட் பாக்ஸோட இந்த பக்கம் அவங்க அம்மா, அந்த பக்கம் அவங்க அப்பான்னு 3 பேருமா வந்துட்டு இருக்காங்க. பல்லவனுக்கு முகம் அப்படியே மலர்ந்துடுது. மொத்த பல்லையும் காட்டி அண்ணே அங்க பாருன்றாரு. பாண்டி அங்க பாக்க ஒரு மாம்பழ ஆரஞ்சு கலர்ல அப்படியே தக தகன்னு மின்னிக்கிட்டு வர்றாங்க வானதி. ரொம்ப சந்தோஷமா அவங்க அம்மா அப்பா கூட வந்தவங்க இவங்க 4 பேரையும் பார்த்துட்டு அங்க இருக்காங்க வாங்க அப்படின்னு கூட்டிட்டு போறாங்க. வா போலாம். அவங்க அம்மாவும் திரும்ப வானைனா அப்படின்னு கூட்டிட்டு வர்றாங்க வானதி. பாண்டி அப்படின்னு வானதி வந்து நிக்க எல்லாருமே எழுந்து நின்று வாங்க வாங்கன்னு வரவேற்கிறாங்க. இவங்களும் எந்த வித்தியாசமும் காட்டிக்காம வணக்கம் வணக்கம்ன்றாங்க. உட்காருங்க உட்காருங்கன்னு சொல்ல, இருக்கட்டும் நீங்க உட்காருங்கன்னு வானதியோட அப்பா சொல்றாரு. பரவாயில்லப்பா நீங்க உட்காருங்கன்னு வானதி அம்மாவும் சொல்றாங்க. 9 to 10 தான் கல்யாணம் இல்ல அப்படின்னு வானதி அப்பா கேட்க, ஆமாங்கன்றாரு பாண்டியும் சேரணும். சரி நாங்க அப்படி உட்கார்ந்துருக்கோம், வா வானதி அப்படின்னு அவங்க அப்பா கூப்பிடுறாரு. நான் பேசிட்டு வரேனேனா நீங்க போங்க அப்படின்னு வானதி சொல்ல, உன் பொண்ணு நம்ம பேச்ச கேட்டாதான் ஆச்சரியம், வா நாம போலாம் அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல, அப்படின்னு அவரும் கிளம்புறாரு. பாண்டிக்கு நேற்று நைட்ல இருந்து வாயில தான் பிரச்சனை போல இருக்கு. வானதி கிட்ட திரும்பி வரமாட்டேன்னு நினைச்சேன், வந்துட்ட போல இருக்கு அப்படின்னு கேட்க, நான் ஏன் வராம இருக்கணும், நம்ம குடும்பத்துல நடக்கிற முக்கியமான கல்யாணம், நான் வராம இருப்பேன் நான் வானதி உரிமையா கேட்க, அதை பார்த்து சேரன் சந்தோஷமா சிரிக்கிறாரு. சுத்தி முத்தி பார்த்துட்டு, ஆமா சந்தா எங்கன்றாங்க வானதி. அங்க இருக்காங்க பாருன்னு ஒரு காட்ட அந்த திசையில வானதி பாக்குறாங்க. நான் போய் பேசிட்டு வந்துடுறேன்னு வானதி சொல்ல, அப்பாடா கிளம்பு கிளம்பு மாதிரி சந்தோஷமா தலையாட்டுறாரு பாண்டி. போயிட்டு வான்னு அவரு சந்தோஷமா சொல்ல சரின்னு போறாங்க வானதி. போட்டோகிராஃபர் வந்து எல்லாரையும் ஒரு போட்டோ எடுத்துக்கிறாரு. குடுகுடுன்னு நிலாவும் சந்தாவும் உட்கார்ந்துருக்க இடத்துக்கு வர்ற வானதி அவங்க 2 பேரும் எழுந்து நிக்க சந்தாவை பார்த்துட்டு, ரொம்ப அழகா இருக்கீங்க சந்தா அப்படின்னு ஜென்டிலா ஒரு ஹக் பண்ணிக்கிறாங்க. சந்தாவும் சந்தோஷமா வானதியை ஹக் பண்ணிக்கிறாங்க. சூப்பரா இருக்கீங்க, நம்ம ஊர் சாரி உங்களுக்கு சூப்பரா இருக்குன்றாங்க வானதி. சந்தாவும் சின்னதா சிரிச்சு தேங்க்யூன்னு சொல்றாங்க. அடுத்து நிலா கிட்ட வர்ற வானதி, அக்கா இவ்வளவு அழகா இருக்கீங்க அக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, புடவை உனக்கு ரொம்ப அழகா இருக்கு வானதின்னு நிலாவும் சொல்றாங்க. நீங்க எடுத்து கொடுத்தது தானேக்கா, நல்ல கலருங்கிறாங்க வானதி. உனக்கு பிடிக்குமோ இல்லையோன்னு நினைச்சேன், ஆனா அழகா இருக்குன்றாங்க நிலா. தேங்க்ஸ்கான வானதி உண்மையா சந்தோஷமா சிரிக்கிறாங்க. அடுத்து 3 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டு சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்காங்க. பாண்டிக்கு வானதியை பார்க்க ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. புடவையில எவ்வளவு அழகா இருக்கிறா, அதுவும் குடும்பத்தோட எவ்வளவு இயல்பா அழகா ஒட்டிக்கிறா, பேசிட்டு இருக்கான்னு வியந்து போய் ரொம்ப ரசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. இந்த பக்கம் சோழனும் பல்லவனும் பேசிக்கிட்டு இருக்காங்க. சேரன் என்ன பண்றதுன்னு உட்கார்ந்துருக்க போட்டோகிராஃபர் வர, அண்ணன் இருன்னு வேர்த்திருக்கு தொடச்சு விடுறேன் அப்படின்னு பல்லவன் தொடச்சு விடுறாரு. அவரு போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்க, அண்ணே இந்த மாதிரியே அவங்களையும் போய் போட்டோ எடுங்க அப்படின்னு பாண்டி சொல்றாரு. சேரன் பார்த்துட்டு இருக்க கண்ணன் ப்ரோ வர்றாரு. டே சோழா கண்ணன் வராண்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு எழுந்து நின்று கண்ணா அப்படின்னு கூப்பிடுறாரு சேரன். உடனே சோழன் அவசரமா எழுந்திருச்சு, அண்ணே இரு நீ எங்க போறேன்னு கேக்குறாரு. டேய் போய் வரவேற்க வேணாமாடா அப்படின்னு சேரன் கேட்க, அண்ணே இருண்ணே நான் போய் கூட்டிட்டு வரேன்னு பாண்டி போறாரு. அண்ணே நம்ம கண்ணன் தானே, நீ என்ன போகணும், இருண்ணே நான் போய் கூட்டிட்டு வரேன்னு, நீ உட்காருண்ணே உட்காரு, நீ மாப்பிள்ளண்ணே மாப்பிள்ள மாதிரி நடந்துக்கோ அப்படின்னு அவரை உட்கார வைக்கிற சோழன், பல்லவா அண்ணனை பார்த்துக்கோ நான் போயிட்டு வரேன் அப்படின்னு அங்க போறாரு. பாண்டி போய் கண்ணன் ப்ரோவை ரிசீவ் பண்ணி பேசிட்டு இருக்க போட்டோகிராஃபர் கேர்ள்ஸ் 3 பேரையும் போட்டோ எடுத்துட்டு இருக்காரு. எப்பவும் ஒரு விசேஷ வீட்டுல நடக்கிற மாதிரி அங்கங்க நின்று பேசிட்டு இருக்குது, அங்கங்க உட்காந்து பேசிட்டு இருக்குது, அது கரெக்டா நடந்துட்டு இருக்கு. இங்க வானதி நிலா சந்தா 3 பேரும் பேசிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் வானதியோட அம்மாவும் அப்பாவும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. நடேசன் ஐயர்கிட்ட விடாம பேசிக்கிட்டே இருக்காரு. அப்போ அந்த பக்கமா வர்ற சோழன் இங்கிட்ட அங்கிட்ட பார்த்துட்டு நிலா அப்படின்னு கூப்பிட்டு திரும்பி பாக்குறாங்க.
நிலா இங்க வான்னு கூப்பிடுறாரு. வானதி சந்தா உட்காருங்க நான் வரேன்னு நிலா போறாங்க. சரிக்கான்ற வானதி உட்காருங்கன்னு சந்தாவையும் உட்கார வச்சுட்டு அவங்களும் உட்காருறாங்க. அப்படியே ரெண்டு பேரும் கொஞ்சம் கிட்ட நகர்ந்து உட்காருங்க அப்படின்னு போட்டோகிராஃபர் போட்டோ எடுத்துட்டு இருக்காரு. ரெண்டு பேரும் அழகழகா போஸ் கொடுத்துட்டு இருக்க நிலாவும் சோழனும் நடந்து போயிட்டு இருக்காங்க. டக்குன்னு நிலா எதுலயோ தட்டிக்க ஐயோ என்னாச்சு பாத்து பாத்து அப்படின்னு நிலாவை கீழே விடாம டப்புன்னு கைய பிடிச்சிடுறாரு சோழன். புடவை தடுக்கிடுச்சு அப்படின்னு நிலா சொல்ல இரு இரு அப்படின்னு கீழே உட்கார்ற சோழன் அவங்களோட பிளீட்ஸ் சரி பண்ணி விடுறாரு. அடேங்கப்பா ரொம்பவே அழகா பிளீட்ஸ் பிடிச்சு அதை அழுத்தி அழகா நிக்க வச்சிடுறாரு. இப்ப ஓகேவா நிலா கிட்ட கேட்க ஓகே ஓகேன்றாங்க அவங்க. வாங்க போலான்னு ரெண்டு பேரும் நடக்கிறாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஆட்கள் வர துவங்குறாங்க. ஐயர் முன்னாடி பூ பழம் தட்டு மாலை திருமாங்கல்யம் எல்லாமே தயாரா இருக்கு. சோழனும் நிலாவும் வர்றவங்களெல்லாம் கை கோப்பி ரிசீவ் பண்றாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு கார்த்திகாவும் அவங்க அம்மா கஸ்தூரியும் கூட வர்றாங்க. வாங்க வாங்க அப்படிங்கிற சோழன் நிலா அந்த பக்கம் பார்த்துட்டு இருக்க நிலாவை லேசாத்தோட அவங்களும் திரும்பி பார்த்துட்டு சந்தோஷமா வாங்க வாங்கன்றாங்க. கார்த்திகா ரொம்பவே பிரியத்தோட நிலா எப்படி இருக்கீங்க அப்படின்னு ஆசையா வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. நான் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்கன்றாங்க நிலா. அடுத்து கஸ்தூரி மெதுவா நடந்து வந்து அமைதியா நிக்க என்னாச்சு அம்மாவுக்குன்னு கேக்குறாங்க நிலா. அது கால் சுளுக்கிக்கிச்சு அதுதான்றாங்க கார்த்திகா. இப்ப பரவாயில்லையான்னு நிலா கேட்க லைட்டா தலையாடுறாங்க உங்க அம்மா. சரி மாமா எங்க அப்படின்றாங்க கார்த்திகா. அங்க பின்னாடி உட்கார்ந்து இருக்காங்கன்னு சோழன் கைய காட்டுறாரு. சரி நாங்க போய் பார்த்துட்டு வந்துடுறோம் அப்படின்னு கார்த்திகா சொல்ல சரி சரின்னு தலையாட்டுறாங்க நிலாவும் சோழனும். அம்மா வாமா பாத்து அப்படின்னு கஸ்தூரியோட கைய பிடிச்சி கூட்டிட்டு போறாங்க கார்த்திகா. என்ன ஐயரே வேற ஏதாவது வேணுமான்னு நடேசன் கேட்க எல்லாம் தயாரா இருக்கு பொண்ணு மாப்பிள்ளையை கூட்டிட்டு வர சொல்லிடுங்களேங்கிறாரு அவரு. இங்க போட்டோகிராஃபர் போட்டோ எடுத்தது போக பல்லவன் அண்ணன் கூட செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருக்காரு. அப்போ மாமான்னு சவுண்டு வர சேரன் நிமிர்ந்து பார்த்துட்டு கார்த்திகா வா கார்த்திகா அப்படிங்கிறவரு வணக்கம் அத்தன்றாங்க. ரெண்டு பேரும் அவர்கிட்ட வர்றாங்க. அத்தை என்னாச்சு நொன்றீங்க அப்படின்னு அவரு கஸ்தூரிய பார்த்து கொஞ்சம் பதட்டமா கேட்க அம்மாவுக்கு காலில் சுளுக்கிடுச்சு மாமா அத்தான்னு கார்த்திகா சொல்ல அத்தை கொஞ்சம் பாத்துங்க அத்தை அப்படிங்கிறாரு அவரு. அவங்களும் சரின்னு தலையாட்டிக்க கார்த்திகா நீ எப்படி இருக்க நல்லா இருக்கியா அப்படின்னு சேரன் கேட்க அப்படின்னு சிரிப்போட தலையாட்டுறாங்க. உன் வீட்டுக்காரர் நல்லா இருக்காரா அப்படின்னு சேரன் கேட்க நல்லா இருக்காரு மாமா அப்படின்றாங்க கார்த்திகா. மாப்பிள்ள வரலையா கார்த்திகா அப்படின்னு சேரன் கொஞ்சம் ஏக்கமா கேக்குறாரு. வருவாங்க இப்பதான் வந்துட்டு போனாங்க மாமா எனக்கு இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு கார்த்திகா சொல்ல பல்லவனும் சேரனும் அப்படின்னு சிரிக்கிறாங்க. சரி சந்தா எங்கன்னு கேக்குறாங்க கார்த்திகா. அதோ அங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு பல்லவன் சேரன் ரெண்டு பேருமே ஒரே குரல்ல சொல்லி கைய காட்ட அம்மாவும் மகளும் அங்க பாக்குறாங்க. அவங்க அங்க திரும்பி பார்க்க வானதி சந்தாவோட நகைகளை அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுட்டு அவங்கள்ட்ட அழகா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் ரொம்ப அழகா பேசிட்டு இருக்க. சரி நான் போய் அவங்கள பார்த்துட்டு வரேன்றாங்க கார்த்திகா. சரின்னு சேரன் தலையாட்ட சரிங்க அப்படின்னு பல்லவனும் தலையாட்டுறாரு. அம்மா அப்படின்னு ரொம்ப மெதுவா நொண்டிக்கிட்டே நடக்கிற கஸ்தூரியோட கையை பிடிச்சி கூட்டிக்கிட்டே போறாங்க கார்த்திகா. அண்ணே நீ உட்காருனே அப்படின்னு பல்லவன் சேரனை உட்கார வைக்கிறாரு. ஐயரே சீக்கிரம் ஆகட்டும் நான் இதோ வந்துடுறேன் அப்படின்னு எழுந்திருக்கிற நடேசன் அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர்கிட்ட இதோ வந்துடுறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போறாரு. என்ட்ரன்ஸ்ல நின்று எல்லாரையும் வரவேத்துட்டு இருக்க சோழன் பாத்தியா அவர அப்படின்னு நிலா கிட்ட சொல்ல அவர் யாரையாவது பார்க்க போவாரா இருக்கும் அப்படின்றாங்க நிலா. வந்ததுல இருந்து கஸ்தூரி இன்னும் வாயவே திறக்கல. கார்த்திகாவும் அவங்களும் மெல்ல சந்தா வானதி இருக்க இடத்துக்கு வர்றாங்க. சந்தா அப்படின்னு கார்த்திகா கூப்பிட ஹாய் அப்படின்னு வானதியை சொல்றாங்க. சந்தா அப்படியே வெக்கத்தோட எழுந்து நிக்கிறாங்க. இவங்க வணக்கம்னு சொல்ல நமஸ்தேன்னு சொல்றாங்க. எப்படி இருக்கீங்க அப்படின்னு கார்த்திகா ரொம்பவே ஆசையும் ஆர்வமா அவங்கள ஹக் பண்ணிக்கிறாங்க. அடுத்து சந்தாவை முன்னாடி நிறுத்தி நீங்க ரொம்ப லக்கி மாமா உங்களை சூப்பரா பாத்துக்குவாருன்றாங்க கார்த்திகா. தெரியும்னு சந்தா சொல்ல கார்த்திகாவுக்கு ஏதோ ஆச்சரியம். அட தமிழ்லாம் பேச கத்துக்கிட்டீங்க அப்படியா அப்படின்னு கேட்க கொஞ்சம் கொஞ்சம்ங்கிறாங்க சந்தா. வானதி அவங்க தோல் பின்னாடி வந்து கத்துக்கிட்டு தானே ஆகணும்னு கிண்டல் பண்ண சந்தா ரொம்பவே வெட்கத்தோட சிரிக்க ஆமா ஆமான்னு கார்த்திகாவும் சிரிக்கிறாங்க. நீங்க எப்படி இருக்கீங்கன்னு சந்தா கேட்க நான் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்கன்னு கேக்குறாங்க கார்த்திகா. அப்படின்னு சந்தாவும் தலையாட்ட கார்த்திகா நீ பேசிட்டு வா நான் போய் உட்காந்துக்கிறேங்கிறாங்க கஸ்தூரி. சரிம்மா அப்படின்னு கார்த்திகாவும் தலையாட்ட அவங்க அம்மா திரும்ப போறாங்க. கரெக்டா போட்டோகிராஃபர் எல்லாரும் கொஞ்சம் இங்க பாருங்க அப்படின்னு போட்டோ எடுக்கிறாரு. சாரி ரொம்ப சூப்பரா இருக்குன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிக்கிறாங்க. 4 பேரையும் போட்டோகிராஃபர் போட்டோ எடுத்து முடிக்க அங்க வர நடேசன் வா கஸ்தூரி பிரியாணி சாப்பிட்டு போலான்னு வந்தியா பியூர் வெஜ்ஜாச்சு இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க கஸ்தூரி இப்பதான் காண்டாமிருகம் அவதாரம் எடுக்கிறாங்க. கொழுப்ப பாத்தியா பிரியாணின்னு நினைச்சா வந்தேன் எப்படி பேசுறான் பாரு அப்படின்னு அவங்க அண்ணனை கரிச்சு கொட்டிட்டு இருக்காங்க.
அப்படியே திங்க மாட்ட பாரு அப்படின்னு நடேசன் சொல்லிட்டு இருக்க. உடனே கார்த்திகா, என்னம்மாம்மா வாங்கன்னு சொன்னா மட்டும் பத்தாதா, என்ன சாப்பாடுன்னு கேட்டோமா அப்படின்னு கொஞ்சமா சங்கடப்படுறாங்க கார்த்திகா. ஐயா நீ வேற ஏம்மா, நான் சும்மா கிண்டலுக்கு சொல்லிக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிற நடேசன். ஆமா நீ மட்டும் வந்திருக்க, என் நொன்னே வரல அப்படின்னு கேக்குறாரு. ஏன் நான் ஒருத்தி வந்திருக்கேனே அது பத்தாதா, என் அண்ணன் வேற கூட வரணுமா, அவரெல்லாம் வரலன்னு கஸ்தூரி சொல்ல. ஐயோ இங்கேயும் வந்து இவங்க 2 பேரும் சண்டை தான் போட்டுக்குவாங்களா அப்படின்ற மாதிரி கார்த்திகா பார்த்துட்டு இருக்க. சின்ன சிரிப்போட பார்த்துட்டு இருக்காங்க வானதி. அது சரி, நீ ஒருத்தி வந்தது இந்த ஊரே வந்ததுக்கு சமம், சரி சாப்பிட்டு போ அப்படிங்கிறாரு நடேசன். ஆ அப்படின்னு கஸ்தூரியை நக்கல் அடிக்க. மாமா 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 அப்படின்னு கூப்பிடுறாங்க கார்த்திகா. அப்படின்னு பார்க்க, நில்லுங்க மாமா நாம எல்லாருமே போட்டோ எடுத்துக்கலான்றாங்க அவங்க. இது வேறையா, சரி வாங்க அப்படின்னு சட்டையை இழுத்து விட்டுட்டு நிக்கிறாரு நடேசன். எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நில்லுங்கன்னு அவரு சொல்ல, சும்மா இருக்க மாட்டியா கார்த்திகான்னு அவங்க அம்மா சொல்ல, அம்மா இருமா அப்படின்னு இழுத்து பிடிச்சிக்கிறாங்க. 5 பேரை நிக்க ரொம்பவே அழகான போட்டோவா வருது அது. திமிரு பிடிச்சவன் திட்டிகிட்டே நிக்கிறாங்க அவங்க அம்மா. வாங்க வாங்க வாங்கம்மா இப்படி உட்காருங்க அப்படின்னு சோழன் வரவங்கள ரிசீவ் பண்ணி உட்கார வைக்கிறாரு. நிலா திரும்பி பார்க்க இவங்க 5 பேரும் போட்டோ எடுத்துட்டு இருக்கு. சோழன் கொஞ்சம் இருங்க நான் இதை வந்துடுறேன் அப்படின்னு அங்கே போகிறாங்க. ஓகேண்ணா ஃபோட்டோகிராஃபர் ஃபோட்டோ எடுத்துட்டு சொல்ல. சரி சரி சீக்கிரம் வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு நடேசன். அம்மா நீ போய் உட்காருமான்னு சொல்ல கஸ்தூரி அப்படியே நிற்க. நீ போய் உட்காருமா நான் பேசிட்டு வரேன் போமான்றாங்க கார்த்திகா. சரி கார்த்திகான்னு போறாங்க அவங்க அம்மா. அடுத்து நிலா வந்து நிக்க ரொம்ப சீரியஸ் டிஸ்கஷன் ஒன்று கேட்குறாங்க அவங்க. அதுக்குள்ள போட்டோகிராஃபர் எல்லாரும் ஒன்னா நில்லுங்க அப்படின்னு சொல்ல 4 பேரும் அழகா நின்று போஸ் கொடுக்க ரொம்ப ஒரு யூத்ஃபுல்லான அழகான போட்டோ ரெடி ஆகுதுங்க. சில பேர் சேரன் கிட்டே வந்து பேச அவரும் எழுந்து நின்று கை கூப்பி பேசிட்டு இருக்காரு. பாண்டி பல்லவன் பக்கத்துல வந்து உட்கார்றவரு, டேய் அந்த காயத்ரி பொண்ணை கூப்பிடலையான்னு கேட்க, ஏன்னு நல்லா தானே போயிட்டு இருக்கு, இப்ப எதுக்கு வம்பு இழுத்து கும்மி அடிக்க பாக்குற அப்படின்னு பல்லவன் கேக்குறாரு. டேய் இப்ப நீ அந்த பொண்ணுகிட்ட பேசுறியா இல்லையாடா அப்படின்னு பாண்டி கேட்க, இல்லன்னுங்கிறாரு பல்லவன். வருத்தமா சொல்ற அப்படின்னு பாண்டி கேட்க, வருத்தமா இருக்குதான், ஆனா பேசாம இருக்கிறதா 2 பேருக்குமே நல்லதுன்னு 2 பேரும் முடிவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு பல்லவன் சொல்ல, நல்ல முடிவுடா அப்படின்னு பாண்டியும் சொல்ல, சரி சரின்னு தலையாட்டிக்கிறாரு பல்லவன். திருமாங்கல்யம் ரெடியா இருக்க, தம்பி முகூர்த்த நேரம் போயின்னு இருக்கு, மாப்பிள்ளைய அழைச்சிட்டு வாங்க அப்படின்றாரு ஐயர். இதோ போய் கூட்டிட்டு வந்துடுறேன்னு போறாரு சோழன். இங்க சேரன் கிட்ட 2 பேர் வந்து பேசிட்டு இருக்கேன். அங்க போய் உட்காருங்க சரிங்க அப்படின்னு அவங்கள அனுப்பி விடுறாரு. அவரு மறுபடியும் சேர்ல உட்கார பல்லவன் அவரோட கையை பிடிக்கிறாரு. அப்போ சோழன் அங்க வந்து அண்ணனை கூப்பிட நிமிந்து பாக்குறாரு. டைம் ஆயிடுச்சான், ஐயர் வர சொல்றாரு, வாங்க போலான்றாரு. போலாண்டா வாங்கடா அப்படின்னு சேரன் எழுந்திருக்க, போலாம் போலானே அப்படின்னு பல்லவன் பாண்டி 2 பேரும் எழுந்திருக்கிறாங்க. துண்டை கொடுங்கண்ணே அப்படின்னு சோழன் கேட்க அவரு துண்டை கொடுக்க அதை அங்கவஸ்திரம் மாதிரி நீளமா தொங்க விடுறாரு சோழன். அங்க இருக்க பைய எடுத்துக்கிட்டு பாண்டியும் பின்னாடியே போறாரு. சேரனை சோழன் கையை பிடிச்சு கூட்டிட்டு வர கூடவே பாண்டி பல்லவன் எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க. அவங்க கொஞ்ச தூரம் வர அங்க உட்கார்ந்துருக்கவங்க எல்லாரையுமே பார்த்து மைல்டான ஒரு சிரிப்போட சேரன் வந்துகிட்டு இருக்காரு. மணமேடை பக்கமா வர அனீஷ் வேகமா போய் இன்னொரு கையை பிடிச்சி அவரை கூட்டிட்டு வர்றாரு. இதுக்குதான் மலையேறினாலும் மச்சான் தயவு வேணுங்கிறது. உலகத்துல ஒருத்தனுக்கு யார் என்ன கெடுதல் பண்ணாலும் தன்னோட அக்காவோ தங்கச்சியோ நல்லா இருக்கணும்னு மச்சான் தான் எப்பவுமே கூடவே நிப்பாங்க. அதை அனீஷ் கரெக்டா பண்றாரு. சேரனை உட்கார வச்சுட்டு 4 பேருமே ஒரு ஹாஃப் சர்க்கிளா நிக்கிறாங்க. ஐயர் மந்திரங்களை சொல்ல கையில பூ அட்சதையெல்லாம் கொடுக்க சேரனும் கும்பிட்டுட்டு அதை கும்பத்துல போட்டுட்டு இருக்காரு. எல்லாருமே அவங்கவுங்க அங்கங்க பேசிக்கிட்டு இருக்க ஐயர் மந்திரம் கொஞ்சம் சொல்லி முடிச்சுட்டு பொண்ணை அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இந்த பக்கம் போட்டோகிராஃபர் எல்லாரையும் போட்டோ எடுத்துட்டு இருக்காரு. இங்க 4 பேரும் போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்க நிலான்னு அங்க ஓடி வர்ற சோழன் கூப்பிடுறாரு. 4 பேருமே திரும்பி பாக்குறாங்க. நேரம் ஆயிடுச்சா, பொண்ணை கூட்டிட்டு வர சொல்றாரு ஐயர்ன்னு சோழன் பரபரப்பா சொல்றாரு. வாங்க வாங்க அங்க போலாம் அப்படின்னு நிலா ஒரு பேக் எடுத்துக்க, வானதி அவங்க வாங்கிட்டு வந்த கிஃப்ட் எடுத்துக்க, கார்த்திகாவும் கையில கிஃப்டோட நடக்க சந்தாவை கூட்டிக்கிட்டு மணவரை கிட்ட வர்றாங்க. சந்தா அப்படியே மெதுவா நடந்து வர எல்லாரோட பார்வையும் சந்தா மேலதான் இருக்கு. அதுலயும் அவங்க அண்ணன் அனீஷ் ரொம்ப நெகிழ்ச்சியோட தங்கச்சியை பார்த்துக்கிட்டு இருக்காரு. சந்தாவும் அவங்க அண்ணனையே பார்த்துக்கிட்டு நடந்து வர்றாங்க. வா சந்தா அப்படின்னு தங்கச்சி கையை பிடிச்சி கூட்டிட்டு வந்து சேரன் கிட்ட உட்கார வைக்கிறாரு. அவரு சபைக்கு வணக்கம் வச்சுக்கோன்னு அவரு சொல்ல சந்தா எல்லாருக்கும் வணக்கம் சொல்றாங்க. உட்காருங்க, இப்படி இந்த கால இப்படி ஒன் சைடா இப்படி அப்படின்னு வானதி சந்தாவுக்கு மணமேடையில எப்படி உட்காரணும்னு அழகா சொல்லி கொடுக்க அதை பார்த்து அவங்க அம்மாவும் அப்பாவும் ரொம்ப பெருமையா சிரிக்கிறாங்க. நடேசன் ரொம்ப சந்தோஷத்தோட பார்த்துட்டு இருக்க
பாண்டி என் பக்கத்துல வா அப்படின்னு வானதி கூப்பிடுறாங்க. போடா போவோம் ஆள்கிட்ட அப்படின்னு சோழன்னு சொல்ல வாங்குறாங்க வானதி. பாண்டி பக்கத்துல வர படக்குன்னு கைய பிடிச்சி இழுத்து நிக்க வச்சுக்கிறாங்க. என்ன வானதி எல்லாரும் பாக்குறாங்கன்றாரு அவரு. வானதி ரொம்பவே சந்தோஷமா அவரை பார்த்து சிரிச்சிட்டு இருக்க. வானதிக்கு அடுத்து கார்த்திகா நிலான்னு நிக்கிறாங்க. அந்த பக்கம் அனீஷ் சோழன் பல்லவன் நிக்கிறாங்க. உட்கார்ந்துருக்க சந்தா சேரனை பார்த்து வெக்கத்தோட ரொம்ப அழகா சிரிக்க அவரும் சந்தாவை பார்த்து சிரிக்கிறாரு. பாண்டி ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா, போனை எடுங்கிறாங்க வானதி. அதெல்லாம் எதுக்கு இப்போ அப்படின்னு அவர் சொல்ல, சும்மா எடு பாண்டி போனை கொடு அப்படின்னு அங்க தனியா ஒரு ராஜாங்கம் நடத்திட்டு இருக்காங்க வானதி. பாருடா இங்க வந்தோம் இவங்க 2 பேரும் போட்டோ எடுக்கிறதுலயும் இவங்க வேலையை பாக்குறதுலயும் தாண்டா வானதி குறியா இருக்கிறா அப்படின்னு சோழன் பல்லவனை லைட்டா இடிச்சு காமிக்க அவரும் பாக்குறாரு. வானதி பாண்டியோட மொபைலை வாங்கிக்கிட்டு அவரை கட்டாயப்படுத்தி போஸ் கொடுக்க வச்சு டிசைனா போட்டோ எடுத்துட்டு இருக்க. ஓகேடா பாண்டி என்ஜாய் அப்படின்ற மாதிரி சிரிக்கிறாரு சோழன். 2 பேரும் சேர்ந்து அட்சதை பூக்கள் எல்லாம் கும்பத்துல போட்டுட்டு இருக்காங்க. ஐயர் மந்திரத்தை சொல்லிட்டு இருக்காரு. அலப்பற பண்ணிட்டு இருக்காயா உன் பொண்ணு, அடங்க மாட்டாளா அப்படின்னு வானதியோட அம்மா பார்க்க அவங்க அப்பாவும் கொஞ்சம் சிடுன்னு பார்த்துட்டு இருக்காரு. பாண்டி கொஞ்சம் விலகி நிக்க பாண்டி வாங்க அப்படின்னு வானதி இழுக்கிறாங்க. ஏய் உங்க அப்பா அம்மா பார்த்துட்டு இருக்காங்க, நம்மள ஒரு மாதிரி இருக்கு, கொஞ்சம் தள்ளி நில்லுங்கிறாரு அவரு. அவங்க அதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க, வா அப்படின்னு வானதி இழுத்து வச்சு போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. கடுப்பாகிற அவங்க அம்மா உன் பொண்ணை பாரு திருந்தவே திருந்தாது அப்படின்னு அவங்க அப்பா கிட்ட கடுப்படிச்சிட்டு இருக்க. பாண்டி கொஞ்சம் சங்கோஜத்தோட நகர்ந்து நிக்கிறாரு. வானதி வா அப்படின்னு இழுத்து பக்கத்துல நிறுத்திக்கிறாங்க. ஜோ மானம் போது இவளால எந்த இடம் என்ன ஏதுன்னு கூட பார்க்க மாட்டேங்கிறா, அநியாயம் பண்றா அப்படின்னு அவங்க அம்மா முகத்தை திருப்பிக்கிறாங்க. வானதி பார்த்துக்கிட்டே இருக்காங்க பாரு அப்படின்னு பாண்டி கொஞ்சம் நகர்ந்து நிக்க வானதி அவரை முறைக்கிறாங்க. சரி எப்படியாவது தம்பியை காப்பாத்தணுமேனு நினைக்கிற சோழன் பாண்டியோட தொல்லை தட்டி, டேய் பாண்டி சாப்பாடுலாம் ரெடியா இருக்குல்லன்னு கேட்குறாரு. ஆளுங்க எல்லாரும் வந்துட்டாங்கடா, எல்லாம் டயத்துக்கு வந்துடும்ல அப்படின்னு கேட்க அதெல்லாம் சொல்லிட்டேன், அதெல்லாம் ரெடியா இருக்கும், எதத்த மாதிரி இருக்க ஹோட்டல் தாங்கிறாரு பாண்டி. அப்படின்னு தலையாட்டிட்டு இருக்க. நான் அப்பவே கேட்டேன் சாப்பாடுலாம் ரெடியா இருக்குன்றாரு அவரு. சரின்னு அவரு தலையாட்டிட்டு இருக்க. இங்க கீழே ரிச்சுவல்ஸ் எல்லாம் போய்கிட்டு இருக்கு. எல்லாரும் சந்தோஷமா பார்த்துட்டு நின்றுட்டு இருக்க. மாப்பிள்ள இந்த மாலையை கையில வச்சுக்கோங்க அப்படின்னு ஐயர் கொடுக்க சேரன் அந்த மாலையை வாங்கிக்கிறாரு. அம்மா நீங்களும் இந்த மாலையை கையில வச்சுக்கோங்க, நான் சொல்லும் போது மாலையை மாத்திக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு மந்திரம் சொல்ல சந்தாவும் சேரனும் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. அந்த இடத்துல யாருமே இருக்கதே அவங்க மைண்ட்ல பதியல. அவங்க 2 பேர் மட்டும் இருக்க மாதிரி தான். அவங்க பார்வை ஒருத்தர் சாப்பிடுற மாதிரி இருக்கு. வானதி அதை பார்த்து சந்தோஷமா வெட்கமா சிரிச்சிட்டு இருக்காங்க. எல்லாரும் சந்தோஷமும் திருப்தியுமா பார்த்துட்டு இருக்க. அனீஷ் கண்கள்ல இருந்து கண்ணீர் வழியுது. சத்தம் இல்லாம தொடச்சிக்கிறாரு அவரு. மாலையை மாத்திக்கோங்கன்னு ஐயர் சொல்ல மாலையை மாத்திக்கோங்கன்னு நடேசன்னு சொல்றாரு. சந்தா அந்த மாலையை எடுத்து அழகா சேரன் கழுத்துல போட்டு விடுறாங்க. எல்லாரும் கிளாப் பண்றாங்க சந்தோஷமா. அடுத்து சேரனும் அவர் கையில இருக்க மாலையை எடுத்து சந்தாவுக்கு போட்டு விடுறாரு. அவர் மாலையை போட்டு விட்ட உடனே ஜடையெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி விடுறாங்க நிலா. எல்லாரும் கிளாப் பண்ணிட்டே இருக்காங்க. இப்போ 2 பேருமே அழகான மாலையில மணமக்களா ஜோரா உட்கார்ந்து இருக்காங்க. இவ்வளவு நேரம் போட்டிருந்த பட்டு சேலை நகையெல்லாம் கூட அவங்கள மணமக்களா காட்டல. இப்ப இந்த மாலை வந்ததுமே 2 பேரும் அழகான ஜோடியா மணமக்களா உட்கார்ந்து இருக்காங்க. நடேசன் ரொம்ப திருப்தியும் சந்தோஷமா சிரிக்கிறாரு. மந்திரத்தை சொல்லி இந்தாங்க திருக்காப்பு அப்படின்னு தாம்பாளத்தை நீட்டுறாரு. கார்த்திகா கொஞ்சம் நகர்ந்துக்கோங்க அப்படின்னு நிலா அந்த பிளேட்டை வந்து வாங்குறாங்க. இந்தாங்க எல்லார்கிட்டையும் போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல நிலா வேலையா அந்த தட்டை எடுத்துக்கிட்டு நடேசன் கிட்ட வர்றாங்க. அவர் அதை தொட்டு கும்பிட்டுக்கிறாரு. அப்படியே வந்திருக்கவங்க எல்லார்கிட்டையும் அந்த தாம்பாளத்தை எடுத்துட்டு போக அவங்க திருமாங்கல்யத்தை தொட்டு கும்பிட்டுட்டு அட்சத அரிசியையும் பூவையும் எடுத்துக்கிறாங்க. வானதியோட அம்மாவும் அப்பாவும் கூட நடந்ததெல்லாம் விட்டுவிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. சோழன் பல்லவனுக்கெல்லாம் தாங்க முடியாத சந்தோஷம். நம்ம வீட்லயும் கல்யாணம் நடக்குது, இவ்வளவு பேரை கூப்பிட்டு வச்சு ரொம்ப அழகா கல்யாணம் பண்றோன்னு ரொம்ப திருப்தியும் சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. வானதியோட அப்பா கொஞ்சம் அச்சதை அரிசி அள்ளி பின்னாடி இருக்கவங்களுக்கு கூட கொடுக்குறாரு. அண்ணன் ப்ரோ எட்டி கொஞ்சம் அச்சத அரிசி எடுத்துக்கிறாரு. அடுத்து நிலா மேடையில இருக்கவங்களுக்கும் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. சோழன் பல்லவனை எடுத்துக்கிறாங்க. அடுத்து பாண்டி வானதி கிட்ட கொண்டு வர பாண்டி தொட்டு கும்பிட்டுட்டு கொஞ்சம் அட்சதை அரிசி எடுத்துக்கிறாரு. வானதியை ரொம்ப கியூட்டா தொட்டு கும்பிட்டு அட்சதை அரிசி எடுத்துக்க. அடுத்து கார்த்திகா தான் அவங்க கிட்டே நிலா கொண்டு வர்றாங்க. கார்த்திகா தொட்டு கும்பிட்டுட்டு அட்சதை அரிசி எடுத்துக்க. கடைசியா அனீஷ் கிட்ட வர்றாங்க நிலா. அவரும் தொட்டு கும்பிட்டுட்டு அட்சதை அரிசி எடுத்துக்க. அடுத்து ஐயர்கிட்ட கொடுக்க அவரும் தொட்டு கும்பிட்டுக்கிறாரு. எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமா ஒருத்தர் பாத்துக்க
வானதி பாண்டிய கொஞ்சம் கூட நகர விடுறதா இல்ல. எல்லாரும் எல்லையில்லாத சந்தோஷத்துல இருக்க. அனீஷ் மட்டும் கொஞ்சம் நெகிழ்ச்சியும் கண்ணீருமா இருக்காரு. ஐயர் தாலி கயிறை எடுத்து சபை முன்னாடி காட்ட சேரன் சந்தா 2 பேரும் கும்பிட்டுக்கிறாங்க. நடேசனும் மனசார கும்பிட்டுக்க அதை பாக்குற பாண்டியும் கண்ணு மூடி கும்பிட்டுக்கிறாரு. இந்த பக்கமா காட்ட பின்னாடி நின்ன நிலா, வானதி, கார்த்திகான்னு எல்லாரும் கும்பிட்டுக்கிறாங்க. அடுத்து மங்களவாத்தியம் ஆரம்பிக்குது. ஐயர் நீட்ட சேரன் அதை கையில வாங்கிக்கிறாரு. அவர் அதை வாங்கிக்கிட்டு அப்படியே அது வழியா சந்தாவை பாக்குறாரு. சந்தா வெக்கமும் சந்தோஷமா பாத்துட்டு இருக்காங்க. ஐயர் கெட்டி மேளம் கெட்டி மேளம் கெட்டி மேளம்னு சொல்ல சேரன் அந்த தாலி கயிறை சந்தாவோட கழுத்துக்கு கொண்டு போறாரு. ஒரு மாருதி ஆம்னி வந்து சரக்குன்னு நிக்குது கோவில் முன்னாடி. எல்லாரும் அட்சயத்தை தூவிட்டு இருக்க கழுத்துல முடி போடுறதுக்காக கயிறை கொண்டு போறாரு சேரன். அப்போ கெட்டி மேல சத்தத்தையும் தாண்டி துப்பாக்கி சுடுற சத்தம் கேக்குது. எல்லாரும் அட்சதையை தூக்குன கைய அப்படியே மெதுவா இறக்கிட்டு பாக்குறாங்க. அங்க சந்தாவோட மாமா பையன் இன்னும் ஒரு 3 பேரோட ஓடி வர்றாங்க. தாலியை கட்ட போன சேரன் அப்படியே கையை எடுத்துக்கிட்டு எந்திரிச்சு நிக்க எல்லாரும் எழுந்து நிக்கிறாங்க. அவங்க மாமா பையன் துப்பாக்கியை காட்டி எல்லாரையும் மிரட்டிட்டு இருக்காரு. எல்லாரும் கலைஞ்சு பயந்து ஓடிட்டு இருக்காங்க. அனீஷ் முன்னாடி ஓடி வந்து மாமா மாமா வேண்டாம் மாமா வேண்டாம் மாமா அப்படின்னு இருக்க. டேய் வழியை விடு சாலா அப்படின்னு அனீஷை தள்ளி விட்டுட்டு வந்து சேரனை பிடிக்கிறாரு. ஒரே கலேபுரம், அடிதடி ஆகுது. சேரன் ஒருத்தன் அடிச்சிட்டு இருக்க. எல்லாம் ஆளாளுக்கு மாத்தி மாத்தி அடிச்சிட்டு இருக்க. அவங்க மாமா பையன் சந்தாவோட கையை பிடிச்சி இழுக்கிறாரு. டேய் வேணாண்டா அப்படின்னு சேரன் சொல்ல, கையை விட்டுட்டான்னு சொல்ல, டேய் மரியாதையா இருந்துக்க, இல்ல இவளை சுட்டு கொன்னுடுவேன் ஜாக்கிரதை அப்படின்னு மிரட்டிட்டு சந்தாவை ஒரு கையில புடிச்சிட்டு இழுத்துட்டு போறாரு துப்பாக்கியை காட்டி. அனீஷும் பின்னாடியே முடிஞ்ச வரைக்கும் போராடுறாரு. மாமா மாமா அப்படின்னு அனீஷ் அவரு தடுத்துட்டு இருக்க. ஏய் என்ன நினைச்சிட்டு இருக்க? என்னை ஏமாத்தி இவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பாக்குறியா? இதுக்குதான் பீகார் வரமாட்டேன்னு சொன்னியா? இதெல்லாம் நடக்க நான் விட மாட்டேன் அப்படின்னு அவரு அனீஷை மிரட்டிட்டு இருக்க. சந்தா நடுங்கிட்டு இருக்காங்க. வெடுக்குன்னு அவங்க கழுத்துல இருக்க மாலையை புடுங்கி வீசுறாரு அவரு. ஐயோ சந்தா அப்படின்னு நிலா கத்திட்டு இருக்காங்க. ஏய் ஏய் யாராவது பக்கத்துல வந்தீங்க அப்படின்னு சந்தா மேல துப்பாக்கி வச்சுட்டு மறுபடியும் மிரட்டுறாரு. ஏய் ஏய் சந்தா ஒண்ணும் பண்ணிடாத அப்படின்னு சேரன் பதற. ஏய் கோவில்னு பாக்குறேன் இல்லன்னா மாறுதூங்கா அப்படின்னு ஒரு துப்பாக்கியை காட்டி மிரட்டிட்டு இருக்க. மாமா மாமான்னு கெஞ்சிட்டு இருக்காரு அனீஷ். சந்தாவும் ஒரு பக்கம் கதறி அழுதுட்டு இருக்காங்க. ஐயோ பொண்ணை கூட்டிட்டு போறாங்க பாரு அப்படின்னு கஸ்தூரியும் பதற. கார்த்திகாவும் அழுதுட்டு இருக்காங்க. மாமா மாமா ப்ளீஸ் மாமா பிரச்சனை பண்ணாதீங்க மாமா, விட்டுருங்க மாமா, அவளை விட்டுருங்க அப்படின்னு அனீஷ் கெஞ்சிக்கிட்டு இருக்க. அனீஷை படார்னு அடிச்சு தள்ளி விட்டுட்டு பாகோ பாகோ அப்படின்னு சந்தாவை இழுத்துக்கிட்டு அவரு நடக்க எல்லாரும் கத்திக்கிட்டு பின்னாடி ஓடி வர்றாங்க. அவங்க மாமா பையன் சந்தாவை இழுத்துட்டு வர கூடவே ஒருத்தர் ஓடி வர்றாரு. பின்னாடியே அனீஷ் ஓடி வர அவரை 2 பேர் தடுத்துக்கிட்டு இருக்காங்க. இழுத்துட்டு வந்த மாமா பையன் சந்தாவை உள்ளர தள்ள அவங்க 2 பேரும் அனீஷை கொண்டு வந்து உள்ளர தள்ளுறாங்க. இவங்க எல்லாரும் கோவிலை விட்டு ஓடி வர சுட்டுடுவேன்னு கண்ணை காமிச்சு மிரட்டிட்டு இருக்காரு அவங்க மாமா பையன். ஹே ஹே அப்படின்னு அந்த காப்பர் மண்டைய மிரட்ட. டேய் வேணாண்டா வேணாண்டா அப்படின்னு சேரன் சொல்லிட்டு இருக்க. டேய் கோலி மாறுங்க பின்னாடி வராத அப்படின்னு மிரட்டிட்டு இருக்க. டேய் டேய் வேணாம் அவங்கள விட்டுருங்கிறாரு சேரன். டேய் டேய் இருக்கோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க மாமா பையன் உள்ளர ஏறி அந்த டோரை ஸ்லைட் பண்ணி சாத்த ஆம்னி வேன் சரக்குன்னு கிளம்பிடுது. இவங்க எல்லாருமே பயங்கர அதிர்ச்சியோட நின்னுட்டு இருக்காங்க. வானதியோட அம்மாவும் அப்பாவும் அப்படியே வாயிலையும் நெஞ்சிலையும் கைய வச்சுட்டு நிக்க. கொஞ்சம் முன்னாடி அவ்வளவு சந்தோஷமா இருந்த அந்த இடம் இப்ப அப்படியே அதிர்ச்சியும் கவலையுமா மாறிடுது. நடந்ததை இன்னும் கொஞ்சம் கூட நம்ப முடியாம யோசிக்க கூட முடியாம சேரன் நின்னுட்டு இருக்க. அவரு கண்ணு முன்னாடியே அந்த வேன் போய்கிட்டே இருக்கு. அண்ணே என்னன்னு இவனுங்க துப்பாக்கி எல்லாம் வச்சிருக்கானுங்க அப்படின்னு சோழன் கேட்க. அதுதானே பார்த்தேன். என்னடா சேரன் கல்யாணம் நல்லபடியா நடக்க போகுதுன்னு நின்னுடுச்சுல்ல? அதான் நின்னுடுச்சுல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டே 2 லேடிஸ் வெளியே போறாங்க. அப்போ மெதுவா இறங்கி வர்ற கஸ்தூரி, ஏண்டா துப்பாக்கி எடுத்து நீட்டுற சம்பந்தம் தான் பிடிப்பியா? அவனுங்க மாத்தி எங்களை யாரையாவது சுட்டிருந்தா என்னடா பண்றது அப்படின்னு கஸ்தூரி கேட்டுட்டு வர. அம்மா அப்படின்னு கார்த்திகா அவங்கள தடுக்க பாக்குறாங்க. நிஜமாவே அந்த வடநாட்டு பொண்ணு ஒத்துக்கிட்டு தான் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணீங்களா இல்ல அந்த பொண்ணை ஏமாத்தி கல்யாணம் பண்ண பாத்தீங்களா? கோவில்னு கூட பார்க்காம இப்படி துப்பாக்கியை காட்டி பொண்ணை இழுத்துட்டு போறானுங்க அப்படின்னு கஸ்தூரி கேட்டுட்டு இருக்க. அம்மா கொஞ்சம் சும்மா இருமா அப்படின்னு அதிர்ச்சியோட சொல்ற கார்த்திகா. மாமா என்ன மாமா இதெல்லாம்? யாரு மாமா அவங்க அப்படின்னு கார்த்திகா கேக்குறாங்க. எல்லாருமே அந்த துப்பாக்கியை பார்த்த அதிர்ச்சியில இன்னும் வெளியே வராம இருக்க. ஆமா கேளு, நல்லா நின்னு கேளு. போனவனுங்க திரும்பி வந்து துப்பாக்கியை தூக்கி சுற்ற போறானுங்கடி, நீ வா வா அப்படின்னு கார்த்திகாவோட கையை பிடிச்சி இழுத்துட்டு போறாங்க அவங்க அம்மா. அம்மா அம்மான்னு சொல்ல, நீ வாடி பேசாம வான்னு இழுத்துட்டு போறாங்க அவங்க. சேரன் அப்படியே அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நிக்க. அவருக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னு கூட தெரியாம அவரோட உடன்பிறப்புகள்லாம் நிக்கிறாங்க. வந்தவங்க எல்லாரும் துப்பாக்கியை பார்த்த பயத்துல ஓடிட இப்ப வானதி ஃபேமிலியும் இவங்களும் மட்டும்தான் நிக்கிறாங்க. சேரன் அப்படியே அதிர்ச்சியோட உட்கார்ந்து இருக்காரு.
சந்தா அவரை பார்த்து அழகா சிரிச்சதும் இவர் அவங்கள பார்த்து சந்தோஷமா சிரிச்சதுமா 1 நிமிஷம் கூட ஆகலையே, அத்தனையும் கனவு மாதிரி கலைஞ்சு போச்சு அப்படின்னு விரக்தியோட உட்கார்ந்து இருக்காரு. இன்னும் இங்க நின்னு என்னடி பண்றது, வாடி போலான்னு வானதி அம்மா கூப்பிடுறாங்க. அம்மா இருமா, எவ்வளவு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு, இப்ப வீட்டுக்கு வான்னு கூப்பிடுற அப்படின்னு வானதி கேட்க, ஏங்க இவ திருந்தவே மாட்டாங்க அப்படின்னு வானதி அம்மா அவங்க அப்பா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண, அவ பொறுமையா வரட்டும், வா நாம போலாம் அப்படின்னு அவரு எழுந்திருக்கிறாரு. ஏய் கடைசியா ஒரு முறை கூப்பிடுறேன், ஒழுங்கா வான்னு அவங்க அம்மா கூப்பிட, அம்மா கடுப்பேத்திட்டு இருக்காதம்மா, நைனாவை கூட்டிட்டு நீ போ, நான் மத்தியானம் வீட்டுக்கு வரேன் போங்கிறாங்க வானதி. ஏய் இந்தாடி வாடி, நீ கிளம்பி வா போலாம் அப்படின்னு அவங்க நைனா நடக்க, எப்படியோ போய் தொலைன்னு அவங்க அம்மா முந்தானிய உதறிட்டு வேகமா நடக்கிறாங்க. இப்ப நடேசன், கண்ணன் ப்ரோ, சேரன், சோழன், பல்லவன், பாண்டியன், நிலா, வானதின்னு இவங்க மட்டும் நிக்கிறாங்க. ஐயர் கூட அப்ஸ்கேண்ட் ஆயிட்டாரு. சந்தாவை அவங்க இழுத்துட்டு போறப்போ சந்தா ரொம்ப வேதனையும் வலியுமா சேரனை திரும்பி திரும்பி பார்த்துட்டு அழுதுட்டு போறதைய நினைச்சிட்டு இருக்காரு. அடுத்தது சேரன் பீகார் பயணம் போவாரா என்னன்னு தெரியல. சந்தாவை மீட்டுட்டு வருவாங்களா இல்ல அந்த மாமா பையன் தான் சந்தாவை கல்யாணம் பண்ணிக்குவாரா, சேரனுக்கு கல்யாணமே கிடையாதான்னு வர எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வருஷப்பிறப்பு அதுவுமா ஐயனார் குடும்பத்துல ஒரு கல்யாணம் நடந்து நல்ல துவக்கமா இருக்கும்னு பார்த்தா கன்னை காட்டி கலவரம் பண்ணி ஏதோ ஒரு அதிரடியான ஆக்ஷன் களத்துக்குள்ள நம்மளை கூட்டிட்டு போவாங்க போல இருக்கு.